ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம தளபதி பற்றின ஏதோ நியூஸ் வந்து வெளியே வராதா, தளபதி ரசிகர்கள் பார்த்தோம்னா ஏதோ ஒன்று பண்ணிட மாட்டாங்களா, அதை வச்சு பார்த்தோம்னா டிவிக்கு எப்படி காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த திமுக ஓபிஎஸ் ஆகட்டும், இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஆகட்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திமுக ஓபிஎஸ் கூட பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நியாயம் இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது, விஜயோட வாக்கு அப்படிங்கிறத நம்ம சரிக்கணும் அப்படின்னு லெவலில் பார்த்தோன்னா அவங்க பண்ணுறாங்க. ஓகே, இதில் இடையில பார்த்தோன்னா இந்த நாம் தமிழர் தம்பிகள் எதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு எதிர்கட்சியாக கூட இல்லை, அவங்க பார்த்தோன்னா டெபாசிட் கூட வாங்க போகிறது இல்லை அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். தேவையில்லாமல் இவங்க பார்த்தோன்னா குறுக்க மறுக்க வந்து பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காக சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க விஜய் மேலே என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வச்சு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டாவில் பார்த்தோம்னா ஸ்ரீ விஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் இருக்கார், பிரபலமானவர். அவர் பார்த்தோன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட தவறான மெசேஜ் பண்ணி அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மிரட்டி ஒரு வீடியோவில் போட்டு சோஷியல் மீடியாஸில் வைரல் ஆயிடுச்சு. அதுவே பார்த்தோன்னா ஒரு ஸ்கிரிப்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு போயிட்டுருக்கு. இவங்களுக்குள்ளேயே பார்த்தோன்னா எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரேடிங்கில் பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாரு. அதை மடமாத்துறதுக்காக தான் பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி இதை இறக்கி விட்டு வந்து அதை மடமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருது. அந்த வீடியோவில் பார்த்தோன்னா அவர் வந்து உட்காந்துட்டு நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சிருங்கன்றாரு. அப்புறம் நேற்று பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட் முன்னாடி வந்து என்னை மிரட்டி தான் பேச வச்சாங்க, நான் உயிர் பயத்தில் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல டவுட் பார்த்தோம்னா அதுலேயே இருக்குது. இவங்களே பார்த்தோன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனால் அவர் பார்த்தோன்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதனாலேயே பார்த்தோன்னா டிவிகே கட்சியில் இருக்கிற ஒரு நபரோட லட்சணத்தை பாருங்கள், பொண்ணுக்கிட்ட தகாத முறையில் மெசேஜ் பண்ணுறது, ட்ரேடிங் ஆப்பில் பார்த்தோன்னா ஏமாத்துறது அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு இவர் பண்ண குற்றங்களை விஜய் மேலே பார்த்தோன்னா தூக்கி போடுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயோட ரசிகர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஒரு கட்சியில் உறுப்பினர் கூட கிடையாது, ஒரு ஆதரவாளர் வீடியோ போட்டிருந்தார், அவ்வளோதான். ஸோ அதுக்காகவே பார்த்தோன்னா இவங்க பண்ண தப்பு வந்து தளபதி மேலே தூக்கி போடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தளபதி மேலே எந்த அளவுக்கு ஒரு பயம், ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இப்போ போட்டிருக்கிறவர் யார் அப்படின்னு நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். இதில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரும் பார்த்தோன்னா நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா விர்ச்சுவல் வாரிஸ் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்களோட லட்சணத்தை பாருங்கள், இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்கு தான் ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. விர்ச்சுவல் வாரிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, விபச்சார வாரிஸ் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் அப்படின்ற லெவலுக்கு பார்த்தோன்னா இறங்கி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இவர் சொல்கிறார் அந்த வீடியோவில் உட்காந்துட்டு, மிக முக்கியமான பாயிண்ட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோவே. இது வந்து ஒரு கட்சி தலைவனாக சொல்கிறதெல்லாம் தப்பு கிடையாது, அவரோட கடமை சொல்கிறாரு, சொல்லட்டும் அப்படின்னு மரியாதையாக சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன், அது யாருக்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி பொறுக்கி பயல்கள் அப்படின்ற பேரில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களுமே கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் அவர் வந்து நேற்று அந்த வீடியோவில் பேசியிருந்தார். விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா இந்த மாதிரி பொறுக்கிங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா இவருக்கு விஜய் மேலே எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கும் அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது எல்லா கட்சிகளையும் சரி, எல்லா நடிகர்களும் சரி, எல்லாருமே பார்த்தோன்னா சரியாக இருப்பாங்களா, சரியான முறையில் பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஆபாசமாகவும் பார்த்தோன்னா தகாத வார்த்தைகளையும் பேசிட்டு தான் இருக்காங்க. அது டிவிக்கில் மட்டும் கிடையாது, நாம் தமிழர்லையும் இருக்காங்க, திமுகலையும் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க, பிஜேபிலையும் இருக்காங்க. ஏன் நடிகர்களோட ரசிகர்களாக இருக்கிற எல்லாருமே இருந்துட்டு தான் இருக்காங்க. யாருமே பார்த்தோன்னா சரியாக பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, சில நல்ல விதமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போது இந்த நல்ல விதமாக பேசுகிறாங்கள அவங்கள பார்த்தோன்னா யாரும் பெரிய அளவில் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த ஆபாசமாக பேசுகிறாங்களா அவங்கள மட்டும் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், விஜயோட தொண்டர்கள், விஜயோட ஆதரவாளர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட செயல்முறையை பாருங்கள். இப்படியே இவங்க இருக்காங்க அப்படின்னா விஜயோட ஆட்சி வந்துச்சுனாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கட்டமைக்கிறது. ஆனால் இந்த சைடு சில நல்ல விதமான கேள்விகளை கேட்பாங்க, அரசியல் ரீதியான புரிதல் இருக்கிறவங்க இருப்பாங்க, அரசியல் ரீதியான நிறைய பேச்சுகளை பேசுகிறவங்க இருப்பாங்கள்ல. ஸோ அவங்கள பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து பரவாயில்ல இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் கூட நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு பார்த்தோன்னா இந்த சைடு விட்டுறது. ஸோ இதுதான் பார்த்தோன்னா அரசியல்னா அப்படி தானே, அதை தானே பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக புதுசாக வந்திருக்கிற ஒருத்தர், அதுவும் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி விட வந்து என்ன சொல்கிறது, ஒரு 15 வருஷமாக அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. புதுசாக வந்த ஒருத்தர் பார்த்தோன்னா இவங்க பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா விஜய் மேலே எந்த அளவுக்கு ஒரு பயம், ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களுடைய நோக்கம் அவங்க தப்பு பண்ணாங்களே அதை தட்டி கேட்கறது கிடையாது. அவன் பண்ண தப்பை பார்த்தோன்னா விஜய் மேலே தூக்கி போட்டு விஜயோட லட்சணம் இதுதான் அப்படின்னு விஜய் பார்த்தோன்னா அவப்பெயர் உருவாக்குறது இவங்களோட நோக்கம். அதுதான் பார்த்தோன்னா தொடர்ந்து இந்த திமுக ஆஃபீஸ் ஆகட்டும், இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளாகட்டும் இவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ விஜய் கட்சிக்கு ஆதரவாக பேசின ஒருத்தர், உறுப்பினர் கூட கிடையாது அந்த நபர், அவர் பார்த்தோன்னா ஒரு ஆதரவாளர், அவ்வளோதான். அதில் வீடியோ பேசியிருந்தார். அதுக்கே பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா
அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தோன்னா பாலியல் வழக்கிலே கேஸில் மாட்டி பார்த்தோன்னா நீதிமன்றம் போயிட்டே இருக்காரு. ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளரே பார்த்தோன்னா இப்படி இருக்கிறாரு. இதில் தளபதி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டுகள் வாங்கியிருக்காரா? கிடையாது. பாலியல் கேஸில் மாட்டியிருக்காரா? கிடையாது. அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் இந்த மாதிரி கேஸ்லேயும் மாட்டவே கிடையாது. ஆனால் ஒருங்கிணைப்பாளர் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டியிருக்காரு சீமான் அவர்கள். முதல்ல கட்சியோட தலைவையே பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கார். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தோன்னா கட்சியில் இருக்கிற டிவிகே கட்சியோட ஆதரவாளரை பற்றி பேச விட்டீங்க அப்படின்னா தலைமை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கல அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லை. இப்போது செந்தமிழன் சீமான், அவர் செந்தமிழன். தமிழன் அப்படின்னா என்ன? ஒரு தமிழன் எப்படி இருப்பான்? தமிழன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மணிக்கு ஒருத்தின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணையும் பார்த்தோன்னா தொடமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழனோட அடையாளம். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி பார்த்தோன்னா கல்யாண பேச்செல்லாம் போவே இல்லை. அந்த பொண்ணு எனக்கு ஜஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கல்யாணம் வரைக்கெல்லாம் போவே இல்லை. அந்த பொண்ணு ஆசைப்பட்டதுனால பார்த்தோன்னா அந்த பொண்ணு கூட உறவு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறவும் வச்சுட்டு அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் எப்படி தமிழன் நம்ம எடுத்துக்கிறது? செந்தமிழன் வேறு சொல்லிக்கிறீங்களே, ஒரு தமிழனோட பழக்கம் இதுவாக தான் இருக்குமா? சரி, கல்யாணம் தான் பண்ணல, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு உறவு வச்சார்? அதை எதுக்கு அவரே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு? உறவு வச்சு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. ஒரு மான தமிழனாக இருந்தால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுல அந்த பொண்ணு கூட உறவு வச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி உறவு வைக்கலாம்? அது கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு. இது கல்யாண பேச்செல்லாம் போகல அப்படின்னு இவரே சொல்கிறாரு. கல்யாண பேச்சே போகாத ஒரு பொண்ணு கூட எதுக்கு உறவு வச்சார் உங்கள் அண்ணன் சீமான் அவர்கள்? இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்போம்ல. இப்போ கட்சி தலைமையே பார்த்தோன்னா ஒருங்கிணைப்பாளரே இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டுட்டு தான் பார்த்தோன்னா இப்போ இருக்காரு. அவரெல்லாம் இவங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்க. டிவிக்கோட ஆதரவாளர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வீடியோ போடுவார். ஸோ அவரை தூக்கிட்டு வந்து பார்த்தோன்னா விஜயோட லட்சணம் பாருங்கள் அப்படின்னு கேட்குறது, இது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படிங்கிறது இது மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட தலைவரை பார்த்தோன்னா ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்கள். விஜய்க்கு அவப்பெயர் ஏற்படுத்துறீங்களா, அதை அந்த வேலையை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அவருக்கு அறிவுரை சொல்லி திருத்துங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறது. அதுவும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பொறுக்கி பயிலுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யார்? நீங்கள் எந்த வீடியோவில் எத்தனை ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஆபாசமாக பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தானே. இவங்களாவது பார்த்தோன்னா 2K கிட்ஸ்ன்னு நீங்களே சொல்கிறீங்க. 2K கிட்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இப்படி தான் நடந்துப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் தான் பார்த்தோன்னா வயசில் மூத்தவர், அரசியல் ஞானி, அரசியல் கட்சியில் பார்த்தோன்னா முக்கிய பொறுப்பாளர் வேறு, அரசியல் மேடைகளில் பார்த்தோன்னா பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு நபர். நீங்களே பார்த்தோன்னா எத்தனையோ மேடைகளில் வந்து அவ அப்படின்னு பேசுகிறது, ஒரு மனுஷனை தனி மனதை தாக்கல் ரீதியாக அவ அப்படின்னு பேசுகிறதே பார்த்தோன்னா ஒரு மரியாதை இழப்பு தான். ஸோ அதையே பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் மேடைகளில் எத்தனை டைம் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்தோன்னா ஒரு சில வார்த்தைகளெல்லாம் போட்டு பேசியிருப்பீங்க. ரஜினிகாந்தோட ஃபேமிலியே பார்த்தோன்னா எடுத்து தொங்க விட்டு கிழிச்சிங்க. அந்தளவுக்கு நேராக பார்த்தோன்னா ஆபாசமாக பேசுனீங்க நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா உங்களோட ஆடியோ ஒன்று, உங்களுக்கு அந்த மஞ்சப்பொடி மாமா பையன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு காரணம் பார்த்தோன்னா நீங்கள் பேசின அந்த லீக்கான அந்த ஆடியோ தான். அதில் நீங்கள் பேசக்கூடியவங்க நீங்களே தான் சொல்கிறீங்களே, நாங்களாம் பார்த்தோன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறதுல PhD வாங்கணுங்க அப்படின்னு. இப்போ விஜய் ரசிகர்களை பார்த்தோன்னா வந்து ஆபாசமாக பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பேசாமல் இருந்துட்டு சொன்னீங்கன்னா ஓகே. நாங்கள் அதில் PhD வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் ஆபாசமாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்க பேசுகிறத ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, இல்லை என்னை விட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நம்ம முன்வைக்கிறோம். அதாவது வாய்க்கு வந்து வழியில் பேசக்கூடாது, வடிவில் சொல்கிற மாதிரி. நீங்கள் பேசுங்க, பேசாதீங்க, இது ரெண்டில் எது ஒன்று சொல்லுங்கள். எங்களோட பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அப்படின்னா நீங்களே அந்தளவுக்கு பேசிட்டு தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. 7 வயசானதுக்கு அப்புறமா தான் நீங்களே தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க 2K கிட்ஸ் தானே, இப்போ தான் வந்திருக்காங்க. இனிமேல் பார்த்தோன்னா போக போக தெரிஞ்சுக்குவாங்க. அதுவும் பார்த்தோன்னா கட்சி பொறுப்பில் இருக்கிற முக்கியமான நபர்கள் இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருக்காங்களா, அந்த மாதிரியான நபர்கள் யாராவது பார்த்தோன்னா பெரிய அளவில் அப்படி பேசியிருக்காங்களான்னா இல்லை. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் இவங்களுக்கு பார்த்தோன்னா திட்டுறாங்களாமா, அதை பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கமெண்ட் செக்ஷனில் பேசுகிறவ எல்லாம் பேச தான் செய்வா. அது நாம் தமிழர் தம்பிகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் விஜயோட சேனல்லையோ இல்லை திமுகவோட சேனல்லையோ பார்த்தோன்னா போய் கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஆபாசமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. எல்லா கட்சிகளும் ஆபாசமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, நல்ல விதமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஆபாசத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, உங்கள் கட்சியில் நடக்கிறது கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அஜித் ரசிகர்களை விஜய் ரசிகர்கள் திட்டுறது, சூர்யா ரசிகர்களை திட்டுறது, அப்புறமா வந்து ரஜினி ரசிகர்கள் திட்டுறது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சேம் டைம் அப்படியே அந்த பக்கம் இருந்து பாருங்கள், சூர்யா ரசிகர்களும் விஜய் ரசிகர்கள் ஆபாசமாக திட்டுவாங்க, அஜித் ரசிகர்களும் பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் ஆபாசமாக திட்டுவாங்க, ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்கள் ஆதரவாக அதை அசிங்கமாக திட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது விஜய் ரசிகர்கள் தான் பண்ணுறாரு அப்படின்னு கட்டமைக்கிற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எல்லாருமே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர். அதுக்காக அஜித் ரசிகர் எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது, விஜய் ரசிகர் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரஜினி ரசிகர் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் பார்த்தோன்னா மெச்சூரிட்டாலும் அந்த மாதிரி பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, திருந்தவும் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் வரும்போது அதை திருந்திக்குவாங்க, மாற்றிக்குவாங்க.
அது போய் நம்ம பார்த்தோம்னா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இந்த மாதிரி வெறும் வாயில் பார்த்தோன்னா வாய்ஸ் வரதை நிறுத்தி விஜய்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக பேசுங்க. ஏன் உங்கள் அண்ணன் சீமானவர்களே பார்த்தோன்னா எத்தனையோ ஸ்டேஜில் வந்து அவன் பேசுறது, வார்த்தை விடுறது, செருப்பை தூக்கி காட்டுறது, இந்த மாதிரி அவமரியாதை அவர் தானே பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு அவரை பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ண சொல்லி நல்ல விதமாக பேச சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து மற்ற கட்சிகளில் விஜய் என்ன பண்ணுறாரு, விஜயோட ஆதரவாளர் என்ன பண்ணுறாரு, உறுப்பினர் கூட கிடையாது ஆதரவாளர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக நோட் பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் கட்சியில் நடக்கிற சில உட்கட்சி போசல் இருக்கும்ல, அதை பார்த்தோன்னா சரி பண்ணுறதுக்குண்டான வழியை பாருங்கள். உங்கள் அண்ணனோட ஆடியோ எவ்வளவு கேட்க முடியல, அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஆபாசம் நிறைஞ்சு கிடக்கு. விஜய் அவர்கள் அப்படி பேசின ஒரு வார்த்தை எங்கேயாவது பார்த்தோன்னா ரியலில் காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் சீமான் பேசுனது பார்த்தோன்னா நாங்கள் அப்படியே எடுத்து அடுக்க முடியுமா? அந்தளவுக்கு சோசியல் மீடியாஸில் கொட்டி கிடக்கு. அதனால் நாங்கள் எடுத்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இதை விட இன்னும் வெளியே வரும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், டிவிக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும். மற்றபடி இந்த ஸ்ரீ விஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளேயே பார்த்தோன்னா பேசிட்டு தான் அந்த வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அவங்களும் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ஃப்ராடு தான். அந்த நபருக்கு டிவிக்கே சைட்லேருந்து யாராவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களான்னா இல்லை. அவர் பார்த்தோன்னா பண்ணதும் மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அது டிவிக்கோட ஆதரவாளராக இல்லை அப்படின்னாலும் அவங்க வேறு யாராவது இருந்தாலும் அது தப்பு தான். அதை யாருமே பார்த்தோன்னா ஆதரிக்கல டிவிக்கேல. விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பெரிய அளவில் ஆதரித்த மாதிரியும் அவரை விட்டுருங்க அப்படின்னு விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியும் பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பேர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது அவங்களோட வேலையே. இது அவதூறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியும். இது வேறு உட்காந்து பார்த்தோன்னா ஒரு 20 நிமிஷம் வீடியோவை வேறு போடுறீங்க அப்படின்னா வியூஸுக்காகவும் தளபதிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காகவும் தான். அது பார்த்தோன்னா எப்பவுமே நடக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமேல் அது கொஞ்சம் பார்த்தோன்னா யோசிச்சு வீடியோ போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான அவதூறுகள் மட்டுமே பரப்புகிற இந்த குரூப் கிட்ட திமுக கூட பார்த்தோன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறது, திமுகனால கூட பார்த்தோன்னா இவங்களை அடிச்சுக்க முடியாது நாம் தமிழர் தம்பியில். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா விஜய் மேலே அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. பட் அவங்க கட்சியில் நடக்கிறது பார்த்தோன்னா கண்டுக்க மாட்டாங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தோன்னா அண்ணன் சாட்டை திருமுருகன் வீடியோ போட்டார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.